ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சேனைக்கிழங்கு வறுவல். கல்யாண வீட்டிலலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சேனைக்கிழங்கு வச்சுருப்பாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் சின்ன சைஸில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த புளியை லைட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு அரிக்கும் போது கையெல்லாம் அரிக்கும்னு சொல்லுவாங்க. அது சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு தொண்டலை கரகரன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த புளி கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே ஒரு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு. ஸோ ஃபஸ்ட் இதோட ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துக்கப்புறமா இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. ரொம்ப தின்னாலாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டிங்கன்னா அந்த குத்துற மாதிரி இருக்கிறது இருக்காது. இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு. புளி தண்ணியில் 1/2 மணி நேரம் போல் அந்த கிழங்கு ஊறணும். அப்போ தான் பிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கையும் போட்டுக்கலாம். இப்போவே கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருங்க. ஸோ இதனால் கொதிச்சு வரட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% மட்டும் குக் ஆனால் போதும். அவ்வளோதான். தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி ஊற வைக்கணும் புளி தண்ணியில், அதுக்கப்புறமா வேக வச்சு, அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரிலாம் இருக்காது, 4 ஸ்டெப் தான். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். கடி போடும்போது இந்த சோம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேன் கல்லில், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஸோ பூண்டு நல்லா தட்டி போட்டிங்கன்னா கடிக்கும்போது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இது கூட தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிழங்கு மசாலாலாம் சேர்த்து, அது இது கூட கொட்டிடலாம். இதெல்லாமே சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ அடுப்பை குறைவாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.